இந்தியா ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மேதைய இழந்திருக்கு. இந்தியாவின் முன்னாள் பிரதமர், முன்னாள் நிதியமைச்சர், இந்திய பொருளாதாரத்தின் ஒரு மிக முக்கிய நவீன சிற்பின்னு பலரும் அழைக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய 92வது வயதுல உடல்நலக் குறைவால் மறைந்திருக்கிறாரு. மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுக்கு செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இந்தியாவை எந்த அளவுக்கு அவரு முன்னேற்றி கொண்டு போயிருக்கிறாரு? ஒவ்வொரு சாமானியனோட வாழ்க்கையில அவர் போட்ட கையெழுத்து என்னென்ன மாரி மாற்றங்கள விதைச்சிருக்குங்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து, அவரோட செயல்பாடுகள் குறித்தும், அவர் செஞ்ச சாதனைகள் குறித்தும் பேசுவதற்காக, நம்மோடு இன்று பொருளாதார வல்லுநர் திருமிகு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு தெரியும் நான் எப்ப ஒரு இன்டர்வியூக்கு வந்தாலும், நீங்க ஏதாவது ஒரு மொமெண்ட்ல, ஒரு மினிட்லயாவது மன்மோகன் சிங் அவர்கள் குறித்து பேசிருவீங்க. குருநாதர்ன்னு ஒவ்வொரு நாளும் நான் வரும்போதெல்லாம் நீங்க பேசக்கூடிய ஒருத்தர். இன்னைக்கு நாடு அவர் இழந்திருக்கு. நேத்து நைட் நான் இத பத்தி பேசலாம்னு சொல்லும்போது கூட நீங்க அதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கும் நான் தயாரா இல்ல. என்னால பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இன்னைக்கு. முதல்ல உங்களுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பேரு உங்க லைஃப்ல ஏற்படுத்தின மாற்றம். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். நான் முடிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ண வருஷத்துல தான் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வர்றார். அப்போ தான் எனக்கு முன்னாடி தெரியும். அது அவர் பண்ணுற மாற்றத்தை பார்த்த உடனே நம்ம ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்கிறத நிறுத்திட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக நான் கம்ப்யூட்டரை விட்டுட்டு பொருளாதாரமும் மார்க்கெட்டும் படித்தேன்னா அதுக்கு அவர் தான் ஒரு பெரிய காரணம். இன்றைக்கி எனக்கு ஏதாவது கொஞ்சம் அளவுக்கு பொருளாதாரம் தெரியும், ஒரு மார்க்கெட்டை பற்றி தெரியும், அந்த புரிதல் வந்தது அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் எங்கெல்லாம் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, எந்த புஸ்தகத்தை பற்றிலாம் பேசுகிறாரு. அண்டு 91க்கு முன்னாடி அந்த புஸ்தகத்தெல்லாம் நம்மளால இங்கே இம்போர்ட் பண்ணி வாங்க முடியாது. அந்த புஸ்தகத்துக்கு ஆக்சஸ் காமன் மேனுக்கு கிடையாது. 91க்கு அப்புறம் தான் அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த புஸ்தகத்தை நீங்கள் இறக்குமதி பண்ணலாம். அமெரிக்காலேருந்து பணத்தை கட்டின்னு கொண்டு வந்து அந்த புஸ்தகங்களை இறக்குமதி செஞ்சு படித்து நான் பொருளாதாரம்னா என்னன்னு இன்றைக்கி புரிஞ்சிட்ருக்கிறேன்னா மன்மோகன் சிங் தான் காரணம். இன்றைக்கி அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது, அலெக்சாண்டர் ஊரில். அந்த லைப்ரரியோட ஜாஸ்தியான புஸ்தகம் இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்குது. யார் வேணால் நீங்கள் அந்த புஸ்தகத்தில் இப்போ நான் கட்டப்பட்டு வாங்கின புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி படிச்சிடலாம். அந்த ஆக்சஸ் அப்போ எங்களுக்கு கிடையாது. அந்த புஸ்தகத்தை இம்போர்ட் பண்ணலாங்கிற பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி படித்து இது மாதிரி ஒரு உலகம் இருக்குது, இந்தியாவுக்கு வெளியில் இது மாதிரி ஒரு உலகம் இருக்குது, சோஷியலிசம் கம்யூனிசமை தவிர இன்னொரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் காட்டினது மன்மோகன் சிங். இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நான் நல்ல பொசிஷனில் இருக்கிறேன். இன்றைக்கி மக்களுக்கு என்ன தெரியறது, எங்கே போனாலும் தமிழ் மக்கள் என்னை நிறுத்தி பேசுகிறாங்க. என் வாழ்க்கையை மாற்றிட்டேன்னு நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. என் வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு போகாமல் ஒரு மார்க்கெட்டுக்கும் எக்கனாமிக்ஸும் கொண்டு வந்தது மன்மோகன் சிங் தான். ஒரு சாதாரண குடும்பம். வீட்டில் நான் 10 வயசு வரைக்கும் வீட்டில் ஒரு மின்விளக்கு கூட இல்லாமல் ஒரு மெழுகுவர்த்தி அப்படிலாம் விளக்குல எல்லாம் படித்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் அவருடைய எளிமையான 15 வயசுல தான் ஷூவே போட்டார் அவர். அதுக்கப்புறமா படிச்சு கேம்பிரிட்ஜ்க்கு போய் ஆக்ஸ்போர்டுக்கு போய் நிறைய படிச்சு அப்படியான அவருடைய எளிமையான பின்புலம் அங்கிருந்து உங்களுக்கு நீங்க இன்னைக்கு பாக்குற மக்களுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் பத்தி நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் அவர் ஸ்கூல் கிராமம் கா அப்படிங்கிற ஒரு கிராமம். அது இஸ்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு. இஸ்லாமாபாத்தில் 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அந்த ஊரில் ஆக்சுவலி அது பிரதான ஹிந்து அண்டு முஸ்லீம் இல்லை, பிரதான ஹிந்து சீக் ஊர். முஸ்லிம்ஸ் கம்மி. பார்ட்டிஷன்னால் திரும்பி வெளில வராங்க. அவங்க வீட்டில் பல பேர் இந்த பார்ட்டிஷனில் செத்து போய்டுறாங்க. தப்பிச்சு வந்ததில் இவரெலாம் கொஞ்சம் பேர். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாரு. அவர் முன்னாடி படித்தது உருது. ஸோ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவர் படித்தது உருது மீடியம். இன்ஃபேக்ட் அவர் ஹிந்தி ஸ்பீச்செல்லாம் கூட உருதுவில் எழுதி பார்ப்பார். நீங்கள் அவரோட ஸ்பீச்சஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்லேயும் கடைசியில் இக்பால்னு ஒரு பெரிய பொயட் இருக்கார். இக்பால், காலிப், இது மாதிரி பெரிய பொயட்டோட கோட் ஷாயர்னா என்னென்னா உங்கள் திருக்குறள் 2 லைனில் இருக்கிற மாதிரி இது மாதிரி 2 லைனில் இருக்கும். ஸோ அந்த பொயட்ரியை கோட் பண்ணிகிட்டே இருப்பார்.
இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. சுஷ்மா ஸ்வராஜ் அவர் சொல்லுவார், ஒரு போயிட்டு காரசாரமாக அவங்களே ரசிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லி ரசிக்கிற மாதிரி ஒரு போயிட் இக்பாலோட ஒரு கப்லெட் சொல்லுவார். நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு உருது தெரிஞ்சதுனால நான் தமிழில் மாற்றினேன்னா அந்த அழகு போயிடும். அந்த உங்களுக்கு உருது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அந்த அழகில் அவர் பேசுவார். அந்த கப்லெட் பேசியிருக்கிறாரு. அவர் முதல் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு பார்லிமெண்ட்டில். அதில் விக்டர் ஹூகியோவோட கோட் ஒன்று சொல்லுவார். நோ நோ பவர் இன் திஸ் வேர்ல்ட் கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம் அப்படிம்பாரு. மே ஐ பிரசன்ட் டு திஸ் ஹவுஸ் ஆகஸ்ட் ஹவுஸ். நிதியமைச்சரா இருக்கும்போது அதாவது முதல் ஸ்பீச்சில் சொல்கிறாரு, ஒரு ஐடியாவுக்கு நேரம் வந்துடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் அதை தடுத்துட முடியாது. இந்த ஆகஸ்ட்னா ரொம்ப மதிப்புக்குரிய சபையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்தியா ஒரு வல்லரசு ஆணுங்கிற டைம் வந்துருச்சு அப்படின்னு அவர் பேசி தான் அந்த ரிஃபார்ம் ஆரம்பிக்கிறார் 91. இப்ப அதற்கு முன்னாடி அவர் வந்து ஐநால ஒர்க் பண்ணிருக்காரு. அவரு நீங்கள் மறுபடியும் அவரோட லைஃப்பை பார்க்கணுன்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பாகிஸ்தானில் படிக்கிறாரு. 10ஆம் கிளாஸ் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எழுதுறது தான் இந்த பார்ட்டிஷன் நடக்குது. நம்மளாம் ஒரு வாட்டி 10ஆம் கிளாஸ் எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரைச்ச பார்ட்டிஷன் வந்துடுறது, ரிசல்ட் இல்லை. ஸோ 2வது வாட்டி ரெஃப்யூஜி கேம்பில், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அகதி முகாம். ஸ்ரீலங்கா அகதி முகாம், இங்கே ஸ்ரீலங்கன் அதிக முகாமோட மோசமான அதிக முகாமில் தான் அவர் எழுதி 10ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. 11, 12 ஒரு பியூசி படிக்கிறாரு. இதெல்லாம் முகாமில் இருந்து படிக்கிறாரு. ஒரு வாட்ச் கூட இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதினேன்பார் அவர். என்ன டைமுன்னு கூட தெரியாத அளவுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் முகாமில் இருந்து எழுதுறாரு. அவருக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்குது. மெடிக்கல் காலேஜ் வேணாம், நான் எக்கனாமிக்ஸ் தான், பொருளாதாரம் தான் படிக்கணும்னு பொருளாதாரம் படிக்கிறது. நாமளாக ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறவங்க மெடிக்கல் மெடிக்கல் தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. மெடிக்கல் வேணான்னு அவர் பொருளாதாரம் படிக்கிறாரு. வழக்கடி ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அடியில் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அடியில் படித்து கெரசினில் அடியில் தான் படித்தார். அதனால தான் அவருக்கு கண் பார்வை ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லணுன்னா, அந்த ஊரில் எலக்ட்ரிசிட்டியே வரல அவர் பிறந்த ஊரில். இவர் பிரதமர் ஆனப்புறம் முஷரஃப்ட பர்மிஷன் வாங்கி இவர் அந்த ஊரில் சோலார் லைட் போட்டு தான் அந்த ஊரில் வெளிச்சமே வந்தது. எந்த ஊரில் அவர் பிறந்தாரோ அந்த ஊருக்கு சோலார் லைட் மூலமாக வெளிச்சம் கொண்டு வந்ததே மன்மோகன் சிங் தான் பிரதமர் ஆனப்புறம். அதுக்கப்புறம் அந்த ஐநா இங்க ஆ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் பிஏ எம்ஏ படிக்கிறாரு. பஞ்சாப் யூனிவர்சிட்டி இவரை ஸ்காலர்ஷிப்பில் வந்து இதுக்கு அனுப்புகிறாங்க, கேம்பிரிட்ஜில் படின்னு. கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு திரும்பி வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலே ப்ரொஃபஸராக இருக்கார். முல்க்ராஜ் ஆனந்த்னு ஒரு பெரிய ஹிந்தி போயிட் இருக்கார். அவர் நெய்பர். இவர் நேருட்ட கூட்டிகிட்டு போய், இவர் ரொம்ப புத்திசாலி, இவரை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறாரு. நேரு சொல்கிறார், என்னோட டெல்லி வந்துடுன்னு. இல்லை, நான் கையெழுத்து போட்டிருக்கேன் கான்ட்ராக்டு, நான் ஸ்காலர்ஷிப் போயிட்டு வந்துட்டேன், அதனால் நான் முடிகிற வரைக்கும் இங்கே தான் ப்ரொஃபஸராக இருக்கணும்னாரு. பிரதமர் கேட்டு டியூட்டி தான் இம்பார்ட்டன்ட் நின்றுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்கிறாரு டாக்டரேட். அதுக்குள்ளே கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்தது. டாக்டரேட் முடித்தப்புறம் கொஞ்ச நாளைக்கு யூஎனில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்டடியில். நார்மலாக நம்மளுக்கு அமெரிக்கா போய் யூஎனில் வந்து பென்ஷனோட சம்பளம் செட்டில்டு வாழ்க்கையாக திரும்பி வருவீங்களா? டெஃபினட்டாக மாட்டோம். டெல்லி காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக்குறாங்க. டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சொல்லிக் கொடுக்க கூப்பிடுறாங்க. நாட்டு மேலே இருக்கிற பற்றில் அவர் திரும்பி வராரு டெல்லியில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஆலோசகராக சேர்றாரு. அப்புறம் பிரதமருக்கு ஆலோசகராக மாறுறாரு. அப்புறம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக மாறுறாரு. இந்த அணுகுண்டு தயாரிக்கிற கமிஷனில் மெம்பர் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிறாரு, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆகிறாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிறாரு, மெம்பர் செக்ரட்டரி பிளானிங் கமிஷன் ஆகிறாரு, பிளானிங் கமிஷன் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்கு தலைவராக இருக்கார். இதுக்கு நடுவில் வந்து யூஎன்ல திரும்பி போய் வேலை செய்கிறார் சவுத் கார்பரேஷனில். அந்த சவுத் கார்பரேஷனில் வேலை செய்யறச்ச தான் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டை நடத்துகிற மாதிரி பல நாடுகள் இருக்கும், பல கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அவருக்கு கற்றுக்கிறாரு. இன்ஃபேக்ட் டான்சானியாவில் ஒரு பெரிய லீடர் இருந்தார் அந்த காலத்தில், ஜூலியஸ் நைரேரேன்னு.
அவருக்கு இந்தியாவோட ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நைரேரே ராஜீவ் காந்திகிட்ட இந்த ஆளை எனக்கு அனுப்புன்னு கேட்டு வாங்கிட்டு போனார் அந்த ஊர் பொருளாதாரத்தை நடத்துறதுக்கு. அவர் திரும்பி வந்து யூனிவர்சிட்டி இதுக்கு மேலே 60 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம அதுக்குள்ளேயே இந்தியாவில் இருக்கிற எல்லா பதவியிலையும் உட்காந்தாச்சு, நம்ம கேரியர் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது மன்மோகன் சிங் திரும்பி இவர் கூப்பிடுறாரு. ராஜீவ் காந்தி இறந்துடுறாரு. நரசிம்மராவ் கூப்பிடுறாரு. பிசி அலெக்சாண்டரை முதல்ல கூப்பிட்டும்போது அவர் நம்பவே இல்லை, என்ன யாராவது இப்போ மினிஸ்டராக கூப்பிட போகிறாங்கன்னு. ஆக்சுவலி மினிஸ்டர் ஒரு அந்த சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்போ இந்தியா இருந்த சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு, ரொம்ப மோசமான அதை பத்தி சுச்சுவேஷன். கொஞ்சம் இப்போ நாங்கள்லாம் ஃபோன் அப்ளை பண்ணோன்னு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். நானா செல்வந்தர், ஆனால் சாதாரண வீட்டில் பிறந்த என்ன ஊரை ஏமாற்றக்கூடாது. நான் ஒரு செல்வந்தர். என்னோட கொள்ளு தாத்தாவே ஹிந்து பேப்பருக்கு எடிட்டராக இருந்தவர். எங்கள் தாத்தா பெரிய ஆடிட்டர், எங்கள் அப்பா சவுதியில் வேலை பண்ணவர். ஸோ எங்களுக்கு வந்து வீட்டில் நான் பிறந்ததுலேருந்தே என் வீட்டில் ஃபோன்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் ஃபோன் வாங்கணும்னு புதுசாக ஒன்று அப்ளை 5 பண்ணேன். வருஷம் ஆகும். 5 வருஷம் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பணம் கட்டினீங்கன்னா 3 வருஷம் 1 மாதம் விதவிதமாக கட்டினாங்க. நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி கணக்கு கட்டினா கூட ஓஐடின்னு ஒன்று இருந்தது, 6 மாதத்தில் ஃபோன் வரும். ஒரு மினிமலே 6 மாசம் இருக்கும். மினிமலாக 6 மாதம். இல்லாட்டா ஒரு எம்பி கையெழுத்து போட்டால் கொஞ்சம் அவுட் ஆஃப் டர்ன் கிடைக்கும். ஒரு சிலிண்டர் வாங்கணுன்னா என்ன ஜோக்குனா, கல்யாணத்தன்னைக்கு நான் சிலிண்டரை புக் பண்ணேன்னா என் பேரனுக்கு சிலிண்டர் கிடைக்கும்னு பேசுவோம் நாங்கள். பட் எங்கள் வீட்டில் சிலிண்டர்லாம் இருந்தது, நான்லாம் போய் பேசக்கூடாது. சிலிண்டர் இருந்தது. ஒரு சிலிண்டரை கஷ்டம். நீங்கள் சிலிண்டர் விலையை பற்றி அப்புறம் பேசுங்க, சிலிண்டரே கிடைக்காது. இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீலங்கா இப்போ இருக்க மாதிரி அதோட மோசம். நம்மளது வந்து சிமெண்ட் வந்து பிளாக்ல தான் வாங்கணும். பெட்ரோல் டீசல் கிடைக்கும், ஆனால் பயங்கரமாக விலை இருக்கும். நீங்கள் வண்டி இருந்தால் தானே பெட்ரோல் போடுறதுக்கு. ஸ்கூட்டர் வாங்குறதுக்கே 5 வருஷம் ஆகணும். ஓகே சார் பெட்ரோல் இருக்கும், பட் ஸ்கூட்டரே 5 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவே திவாலாகிற நிலைமையில இருந்தது. அது வந்து 91 திவாலாகிற ஸ்டேஜில் தான் இவரை கூப்பிட்டு வந்தாங்க. இப்படிலாம் பண்ணி கூட வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு பொருள், நம்ம மெயினாக என்னென்னா கச்சா எண்ணெய், தங்கம், அதுக்கப்புறம் எது நம்ம இந்த வெஜிடபிள் ஆயிலு, பருப்பு வகையெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு கூட பணம் 15 நாளைக்கு தான் இருந்தது. அது மாதிரி நிலைமையில தான் இவரை கூப்பிட்டு வந்தாங்க. 15 நாளைக்கு அவரை ஒன்றும் பண்ணியிருக்கலன்னா நம்ம திவாலாக இருப்போம். அந்த நிலைமையில தான் அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து ஒரு 4 வருஷத்தில் நம்மளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வராரு. வாங்கின கடன்லாம் அடைக்கிறாரு. நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள் மதிப்பிற்குரியவர். அவர் வந்து ஒரு சோசியலிச கொள்கையில ஈடுபாடு கொண்டவர். ஆனா வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வரும்போது உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல்னு வேற ஒரு கான்செப்ட் சொல்லும் போது அதெல்லாம் எப்படி நாட்டில் நடைமுறைப்படுத்தினார் அந்த சிச்சுவேஷன்? அதுலேயே வந்து அவர் ரொம்ப புத்திசாலியானவர். நேரு இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு அந்த முதல்ல நீங்கள் ஸ்பீச் அவர் எழுதினதை பார்த்தீங்கன்னா, நேரு இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு, பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாரா, இந்த பாதையில் தான் போயிருப்பாரு. நரசிம்மராவும் பேசினார், இவரும் பேசினார். அந்த நேருவை வச்சு ஸ்பீச் எழுதினது வந்து ஜெயராம் ரமேஷ். அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. கிளவராக நேருவை யூஸ் பண்ணி அந்த விமர்சனமே வராம பாத்துக்கிட்டாங்க. அந்த விமர்சனம் இது நேரு இருந்தாலும் இதை தான்ப்பா பண்ணியிருப்பாரு, இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண வேற வழி இல்லை அப்படின்னு கொண்டு போய் அப்படியே தலையெழுத்தையே மாற்றிட்டார். இன்றைக்கி அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்த எந்த கவர்மெண்ட்டும் அவர் போன பாதையை மாற்றவே முடியல. அதே பாதையில் தான் நம்ம போகிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச அந்த வழி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்கள் பார்க்க? நீங்கள் எல்லாமே அவர் பண்ணது தானே. இன்றைக்கி நீயும் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ ஒரு தனியார் டிவியில் இருந்தீங்க. தனியார் டிவின்னு வந்ததே மன்மோகன் சிங் தான். இப்போ இப்படிலாம் கேமரா வச்சு நீயும் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கேமராவை ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே, கேமரா இருந்தது அன்றைக்கும், ஆனால் அந்த கேமராவை ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்ததே மன்மோகன் சிங். சிம்பிளா இப்போ பார்க்குறவங்களுக்கு மேபி நம்ம சொல்ற இந்த டேர்ம்ஸ் புரியாம இருக்கும். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், அதை கொண்டு வந்த ஐயா இந்த கேமரா வச்சு என்ன வீடியோ பிடிக்கிற வச்சிருங்க. இந்த கேமரா வீடியோ எடுத்து இப்போ என்ன பார்க்க வைக்கிறல்ல. இந்த கேமரா இப்போ வந்து 40,000 ரூபா விலைன்னு வச்சுக்க. அந்த காலத்தில் இதோட கேமராவோட விலை 70,000 ரூபா 80,000 ரூபா இருந்திருக்கும். மேபி மூவி கேமராவாக இருந்திருக்காது. ஃபோட்டோகிராஃபி கேமராவே நீங்கள் பண்ண முடியாது. ஒரு விசிஆரை நீங்கள் கொண்டு வர முடியாது. எல்லா ஸ்மக்லிங்கில் பர்மா மசாலா தான் நீங்கள் போய் வாங்கணும். ஒரு டிவியை கொண்டு வர முடியாது. எல்லாமே ஷார்ட்டேஜ். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி யார் வேணால் எதை வேணால் நார்மலாக இது மாதிரி க்ரைசிஸ் இருக்குது, 15 நாளைக்கு தான் எனக்கு பொருள் இருக்குன்னா
மக்கள் வாங்கவே நீங்கள் என்ன நினைப்பீங்க? இம்போர்ட் பண்ண அந்த பணத்தை நிறுத்தி சேவ் பண்ணு. சேவ் பண்ணுன்னு. அவர் பண்ண முதல் வேலை எதை வேணால் நீ இம்போர்ட் பண்ணிக்கோன்னாரு. ஏன்னா இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்தியாவை உலகத்துக்கான சந்தையா மாத்தினார். சந்தையாக மாற்றினார். இந்தியா உலக சந்தைக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சு. நீங்கள் ஐஃபோன் வாங்குற அளவு உன்கிட்ட காசு இருக்கணும்ல. அவன் ஐஃபோன்காரன் உன்கிட்ட வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னா அவன் வருவானா? வரமாட்டான். நீங்கள் ஐஃபோன் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறான்னா உன்கிட்ட காசு இருக்குது. அந்த காசுக்கு பண்ணோன்னா தினேஷ் பண்ணி ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்போ தினேஷோட எனக்கெல்லாம் இப்போ 25 வயசு. ஸோ அந்த 25 வயசு பையனுக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுத்தா தானே அவன் போய் வாங்குவான். எவ்வளோ பேர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மாதிரி பணக்காரன் வீட்டில் பிறந்திருப்பான். ஸோ அந்த வேலை வாய்ப்பு 3 துறை திறந்து வச்சார். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு துறை இருக்குல்ல, அதை கொண்டு வந்ததே அவர். நாங்கள்லாம் அந்த காலத்தில் சொன்னோம் MMM, மேக்ஸ், மிடில் கிளாஸ், மன்மோகன் சிங். இந்த MMMனால தான் ஐடி இண்டஸ்ட்ரி வந்தது. இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக ஒரு 10 கோடி பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 10 கோடி பேருக்கு வேலை போட்டு கொடுத்ததே அவர் தான். நாராயணமூர்த்தி ஒரு இடத்துல சொல்லுவார், அதுக்கு முன்னாடி டெல்லியில் போய் ஒரு 2 வருஷம் உட்காந்தா தான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கு லைசன்ஸு, நீ எவ்வளோ வேணால் கம்ப்யூட்டர் வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்ததே சொன்னது அவர் தான். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி தோல் மேலே செய்ய ப்ராடக்ட்டும் துணிமணியும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை அப்படியே மாற்றி இந்தியாவை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக கொஞ்சம் மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் உலகம் ஃபுல்லாக நம்ம மருந்து போய் சேர்ற மாதிரி பண்ணது மன்மோகன் சிங். இன்றைக்கி நம்ம மருந்து, ஐடி, மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், கார், இதுதான் உங்களோட பெரிய எக்ஸ்போர்ட்டு. அதை தவிர கச்சா எண்ணெய் வெளிநாட்டிலேருந்து வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ கச்சா எண்ணெய் ரிஃபைன் பண்ணுறது, ஐடி, மருந்து அண்ட் ஆட்டோமொபைல்ஸை அண்ட் ரிஃபைன்டு பெட்ரோலை கொண்டு வந்தது அவர் தான். ஸோ உங்கள் எக்ஸ்போர்ட் பேஸ்கெட்டை இவ்வளோ பெருசாக்கினதே மன்மோகன் சிங் தான். இல்லை, அப்படி ஒரு பிரெயின் அந்த நேரத்தில் அப்படி இந்தியாவே அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கும்போது இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பேஸ் அவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸே அந்த மாதிரி தான். அப்படி ரிசர்ச் பேப்பர்ஸே அது மாதிரி. அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல டீம் அவர் அசம்பிள் பண்ணிட்டார். மான்டெக் சிங் ஹவாலியான்னு ஒருத்தர் இருக்கார். டாக்குமெண்ட்டுன்னு இவரோட தூண்டுதலில் அவர் டாக்குமெண்ட்னு ஒரு டாக்குமெண்ட்டை முன்னாடியே சர்க்குலேட் பண்ணுறாரு. இவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே டாக்குமெண்ட்னு ஒன்று எழுதுறாரு. ராஜீவ்காந்தி காலத்தில் அவர் அமெரிக்காவில் ஐஎம்எஃப்பில் இருக்கார். ஐஎம்எஃப்ஓ வேர்ல்ட் பேங்க்கில் இருந்தார்னு நினைக்கிறேன். இவர் எப்படி யூஎன்லேருந்து திரும்பி வந்தாரோ அவரை கொக்கி போட்டு கூட்டின்னு வந்ததே இவர் தான். ஓகே. அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதுறாரு. ஒரு வாட்டியும் அவரை டெய்லி பார்க்க முடியாது. அவர் பெத்த ஆஃபீஸரு, இவர் சாதாரண மனுஷன். இவருக்கும் அவருக்கும் நடுவில் 4 பேர் இருப்பாங்க. அவருக்கு எப்பெல்லாம் ஐயோ ஏண்டா வந்தோன்னு இருக்கும்போதெல்லாம் அவரை தட்டி கொடுத்து இங்கே இரு, நம்ம காலம் வரும்னு சொல்லி, இது மாதிரி மான்டெக் சிங் ஹவாலியா, ராகேஷ் மோகன், அதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ், இது மாதிரி ஒரு 5-6 பேரை அவர் ரெடி பண்ணி ஒரு டீமாக உருவாக்கி அந்த டீமை கொண்டு வச்சு ரிஃபார்ம் பண்ணது மன்மோகன் சிங். ஆனால் இப்படியான ஒரு பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கும்போது பெரிய நெருக்கடிகளையும் ஏற்படுத்தினுச்சு. அப்பயே நிதியமைச்சர்லேருந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தல. இல்லை, அது அப்படி கிடையாது. இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேண்டல் பெருசாச்சு. அந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேண்டலில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னபோது அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் பேக்கெட்டில் வச்சுட்டு மன்மோகன் நரசிம்மராவ்கிட்ட போகிறாரு. நரசிம்மராவ் அவரை கூப்பிடல. வரலாறு என்ன சொல்லுதுன்னா நரசிம்மராவ் வாஜ்பாயை கூப்பிடுறாரு. பார்லிமெண்ட்டில் இது மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் ரொம்ப கலாட்டா பண்ணிங்கன்னா இந்த ஆள் ஓடி போயிடுவான். இந்த ஆள் ஓடி போயிடுச்சுன்னா பொருளாதாரத்தை நம்மளால் ஒரு ஆப்போசிஷன் லீடரும் ஒரு பிரதமரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள். வாஜ்பாய் அவர்களும் நரசிம்மராவும் இவரை ஓடி போயிட்டார்னா ரொம்ப கஷ்டம் பாஸ், இன்னொரு ஆள்லாம் கூப்பிட்டு வர முடியாதுன்னு. அப்போ வாஜ்பாய் சொல்கிறாரு இவர் என்னை பார்க்க அனுப்புன்னு. ஸோ இவர் வாஜ்பாயை போய் பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார் வாஜ்பாய் அவர்கிட்ட, உங்களுக்கு அரசியலில் இருக்கணும்னா உங்கள் ஸ்கின் திக்காக இருக்கணும், நீங்கள் மற்றவங்க பேசுகிறத பற்றி கண்டுக்கூடாது, நாங்கள் பாட்டுக்கு பார்லிமெண்ட்டில் கத்திகிட்டே இருப்போம், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கம்பார். இப்போ வாஜ்பாய் அவர்களுக்கு மன்மோகன் சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கத்துறதை கத்திட்டு தான் இருப்போம், நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க அப்படிம்பார். இவர் பாட்டுக்கு பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் ஆனும்போது இவரோட சீடராக இருக்கிற மான்டெக் சிங் ஹவாலியாவும் ரங்கராஜனும் தான் அவங்களுக்கு அட்வைசராக இருக்காங்க. இப்போ
இப்ப ஒரு 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 பொருளாதார வல்லுனரா, இந்தியாவையே வந்து ஒரு காப்பாத்துன ஒருத்தரா, அந்த நேரத்துக்கு முக்கிய தேவையான ஒருத்தரா இருந்து பல்வேறு விஷயங்கள பண்ணியிருக்காரு. ஆனா, அதற்கு அடுத்து நடந்த எலக்ஷன்ஸ்லயும் மக்களவையில நிக்கும்போது இவரையே தோற்கடிக்கிறாங்க. அது நீங்க மக்கள தான் கேட்கணும்.